வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்வோர் ஜனனி விநாயகமூர்த்தி, ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தென் மற்றும் மேல் மாகாண சபைகள் கலைக்கப்பட்டுள்ளன. மங்கள சமரவீரவின் வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபருக்கு பிணை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மத்திய இணை ஏற்பாட்டாளராக ஹிரோனிகா நியமனம். சூப்பர் ஃபைட்டர் தெரிவு போட்டி ஆரம்பம். தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ඇත්තම කියනවා නම් විපක්ෂය අපිට අද අපේ සැබෑ මතය ஐக்கிய தேசிய கட்சியின் உண்மையான கருத்துக்களை வெளியிடுவதற்கு இன்று நமக்கு ஊடகம் ஒன்று இல்லை. ஆனாலும் நாம் எமது தைரியத்தை இழக்கவில்லை. சில ஊடகங்களின் ஊடாக நமக்கு ஒத்துழைப்புகள் காணப்படுகின்றன. நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனாலும் தீர்மானமிக்க சந்தர்ப்பங்களில் அந்த ஒத்துழைப்புகளை நாம் எதிர்பார்ப்பதில்லை. அதில் நீங்கள் தவறில்லை. உதாரணமாக கூறினால், மகாராஜா முதலாளியை தவிர ஏனைய அனைத்து ஊடகங்களும் அவர்களுக்கு முடியுமான அளவு நமக்கு உதவி செய்கின்றனர். ප්‍රමාණවත් උදාහරණයක් හැටියට ගත්තොත් අද මම දන්නවා ඔය අර කොහෙද අර මුදලාලිගේ මහරජා මුදලාලිගේ ඒක අරුණම් අනිත් හැම මාධ්‍යයක්ම ඇත්ත වශයෙන්ම අපිට සෑහෙන අනුග්‍රහයක් දක්වන්නට පුළුවන් ප්‍රමාණයෙන් දක්වනවා. வெளிநபர்களுக்கு கட்சியின் முக்கிய பதவிகளை வழங்குவதன் மூலம் கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவ்வாறு வெளிநபர்களையே ரணில் விக்ரமசிங்க தலைமைத்துவ சபைக்கு நியமித்துள்ளதாக அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். நீண்ட காலமாக பொதுஜன ஐக்கிய முன்னணியிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்திலும் பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தோல்விக்காக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தலைமைத்துவ சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெவினுவர பிரதேச சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் துஷார விஜயசூரிய தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியில் மாத்தறை மாவட்டத்தில் போட்டியிட்டு விருப்பு வாக்கு பட்டியலில் 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட மங்கள சமரவீர கட்சியின் செயற்குழுவிலும் ஐக்கிய தலைமைத்துவ சபையிலும் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்பாடல் பிரிவில் தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியில் மக்கள் ஆதரவை வென்ற சிரேஷ்ட தலைவர்கள் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க மங்கள சமரவீரவுக்கு ஏன் இவ்வாறு பதவிகளை வழங்குகின்றார் என துஷார விஜயசூரிய கேள்வி எழுப்புகிறார். இந்த கட்சியில் சிறந்த தலைவர்கள் இருக்கும் போது வெளியிலிருந்து வந்தவர்கள் கட்சியை நிர்வகிக்கும் நிலையே ஐக்கிய தேசிய கட்சிக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. இன்று பாருங்கள், மாத்தறை மாவட்டத்தில் 2ஆவதாக மங்கள சமரவீர உள்ளார். மங்கள சமரவீர வெளியிலிருந்து எமது கட்சிக்கு வந்த ஒருவர். அவர் எமது தொலை தொடர்பாடல் தலைவர், சிற்குழு உறுப்பினர். இது யாருடைய தேவைக்காக வழங்கப்பட்டுள்ளது? ரணில் விக்ரமசிங்கவின் தன்னிச்சையான தீர்மானத்தினாலேயே இவை இடம்பெறுகின்றன. இவ்வாறு இருக்கின்ற போது கட்சியை எவ்வாறு வளப்படுத்துவது? கட்சியில் முதல் தரத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களை விட 2ஆவது இடத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கட்சியை முன்னெடுத்து செல்கின்றார்கள். ஒரு கிளையில் ஒரே இனத்தைச் சேர்ந்த பறவைகளை வாழ்கின்றன. இது போன்றுதான் ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடு. අත්සේ වහන්නේ එක ජාතියේ කුරුල්ලෝ කියලා. මේකෙන් අපිට පේනවා අපේ පාක්ෂිකයට හොඳට දැනෙලා තියෙනවා මේ රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා කරන වැඩේ තේරුම. பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவின் வீட்டில் நுழைந்து மடிக்கணினியையும் மதுபான போத்தல்களையும் திருடிய சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு பாணந்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
திருடப்பட்டதாக கூறப்படும் மடிக்கணினியானது தமது தரப்பு நபருடன் நீண்ட காலமாக மங்கள சமரவீர வைத்திருந்த பாலியல் ரீதியான தொடர்பினால் பரிசீலிக்கப்பட்டதென சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய அறிவித்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். மகாத்மா காந்தி. உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. கொழும்பு மத்திய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இணை ஏற்பாட்டாளராக ஹிரோனிகா பிரேமச்சந்திர ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை இன்று பெற்றுக் கொண்டார். அலரி மாளிகையில் வைத்து ஜனாதிபதியிடமிருந்து நியமன கடிதத்தை ஹிரோனிகா பிரேமச்சந்திர பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் கொழும்பு மத்திய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதம ஏற்பாட்டாளர் AHM ஃபவுசி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் பொதுமக்களுக்காக துணிச்சலுடன் செய்தி வெளியிடும் ஒரே காரணத்திற்காகவே நாம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விருதுகளுக்கு பாத்திரமாகின்றோம். இந்த வரிசையில் எமக்கு நேற்று 3 விருதுகள் கிடைத்தன. 2013ஆம் ஆண்டிற்கான அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் எமக்கு இந்த விருதுகள் கிடைத்தன. 2013ஆம் ஆண்டுக்கான அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழா பண்டாரநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. மும்மொழிகளிலும் செய்திகளை வெளியிடும் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இந்த முறை அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவின் போது 3 விருதுகள் கிடைத்தன. போட்டித்தன்மையான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை 2016ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படும். சக்தி டிவி நியூஸ் ஃபர்ஸ்டை செய்தி அறிவிப்பாளராக பணிபுரிந்த சந்திரிகா ஆறுமுகம் 2013ஆம் ஆண்டின் சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளராக நியூஸ் ஃபர்ஸ்டின் சந்திரிகா ஆறுமுகம் விருதினை பெற்றுக் கொண்டார். හතර සඳහා වූ අයවැය දෙවරක් පරාජයට පත් වූ පළාත් පාලන ආයතන සඳහා නව සභාපතිවරුන් පත් කිරීම சிறந்த சிங்கள செய்தி வாசிப்பாளருக்கான விருதினை வசந்த பிரதீப் மாசிங்கே தனதாக்கிக் கொண்டார். Electricity is being provided under the initiative Electricity for All. A village in the Bibila Divisional Secretariat did not have And this year's award for the best English news writer goes to Tsunami Panapabide from MTV. 2013ஆம் ஆண்டுக்கான சிறந்த ஆங்கில செய்தி வாசிப்பாளருக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் சொனாலி வணிக பதுகை தனதாக்கிக் கொண்டார். இதேவேளை சிறந்த குரல் பதிவு நிகழ்ச்சிக்கான விருதினை ஐஸ் எட்ஜ் திரைப்படத்திற்காக சிரசு தொலைக்காட்சியின் துசித்த கரவிற்று பெற்றுக் கொண்டார். 2013ஆம் ஆண்டின் சிறந்த தொலைக்காட்சி முன்னோட்டத்திற்கான அரசு விருதினை சிரசு லட்சபதி நிகழ்ச்சி பெற்றுக் கொண்டது. 10th day of the blind audition starts right now. அதிக கேமராக்கள் பயன்படுத்தப்பட்ட வருடத்தில் சிறந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கான விருது சிரச சூப்பர் ஸ்டாருக்காக சுமித் பிரசன்ன லாலுக்கு கிடைத்துள்ளது. சிறந்த வரை கலை இயக்கத்திற்கான விருதினை தி டிபேட் நிகழ்ச்சி சுவீகரித்துக் கொண்டது. 2013ஆம் ஆண்டு அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் சிரசு ஊடக வலையமைப்பிற்கு 7 விருதுகள் கிடைத்துள்ளன. வருடத்தின் செய்தியை மையப்படுத்திய நிகழ்ச்சிக்கான விருது ஸ்வர்ணவாகினிக்கு கிடைத்தது.
இதேவேளை வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி நாடக தயாரிப்பிற்கான விருது யக்கட பகாந்திர நாடகத்தினை தயாரித்து அனுருத்த ஜாசிங்க பெற்றுக் கொண்டதுடன் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது அந்த நாடகத்தின் கேமரா கலைஞர் சிந்தக சோமகீர்த்தி பெற்றுக் கொண்டார். வருடத்தின் சிறந்த நடிகருக்கான விருதினை ஸ்ரேயாந்த் மெண்டிஸ் தனதாக்கிக் கொண்டதுடன் சிறந்த நடிகைக்கான விருது மேனகா பீரிஸுக்கு வழங்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டுக்கான அரச தொலைக்காட்சி விருது வழங்கல் விழாவில் பிரபல கலைஞர் பேர்ட்டி குணத்திலக, ஆங்கில மொழி அறிவிப்பாளர் நோயலின் ஹண்டர் மற்றும் தமிழ் மொழி மூல அறிவிப்பாளர் கமலினி செல்வராஜன் ஆகியோர் வாழ்வில் ஒருமுறை வழங்கப்படும் வாழ்நாள் விருதினை பெற்றுக் கொண்டனர். கமலினி செல்வராஜன் சார்பாக அவரது புதல்வர் விருதினை பெற்றுக் கொண்டார்.